ஸோ இப்பதான் நம்ம ஆக்சுவலா ரியல் ஒர்க்குக்குள்ளே போறோம், புரியுதுங்களா? ம். ஸோ இனிமே வந்து ஓகே. இதான் பாயிண்ட். இல்ல பாஸ் இது பேஸ் பெட் சிட்டிங்ஸ் ஜாப்ஸ் வர் இதுதான் நாட் ஃபவுண்ட். பாயிண்ட்னு இல்லை, இன்னும் நிறைய இருக்குது பாருங்க, போக போக உங்களுக்கு புரியும். ஆஹ் ஓகே. உங்க ஸ்கிரீன் காட்டுங்க. இருங்க இருங்க ஒரு நிமிஷம், லோட் ஆயிட்டு இருக்கு. இப்ப நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ம். காம்படிட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தாலே உங்களுக்கு ஐடியாஸ் தெரியுங்க, என்ன பண்ணணும்ன்றது தெரிஞ்சிடும். நான் ம். அதுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு வந்து ஒரு டீமே தேவைப்படும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட்டுக்கு ஒரு டீமே தேவைப்படும். ம். ஆஹ் ஒரு இந்த இது மட்டும் பண்ணி மேல வந்துடலாம் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நல்ல பிசினஸ் ஆக்சுவலா. ஆமா. பெட் வந்து செம எமோஷனலான ஒரு ஒரு விஷயம். நல்ல பிசினஸ். பட் என்னன்னா அதுக்கான ஒர்க்ஸ், அதாவது வந்து மேன் பவர் ரொம்ப எடுக்கும் இந்த பிசினஸ்க்கு. ஆமா. ஓகே, இப்போ வந்து இவங்க வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு குட் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ம். இது மாதிரி நீங்களுமே தனியா இருக்கும்போது அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பிசினஸ் ஓனர்னா நீங்க அனலைஸ் பண்ண கத்துக்கணும். நான்லாம் என் பிசினஸ் வந்து அனலைஸ் பண்ணி இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் இப்போ ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வைஸாகவும் சரி, இல்லை சர்வீசஸ் ஏஜென்சி வைஸாகவும் சரி, யார் என்ன பண்ணாலும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் உட்காந்து. ம். காம்படிட்டர்ஸ் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ம். ஓகேங்களா? இல்ல ஏன்னா நான் நேத்து ஒண்ணு 5 எடுத்த லிஸ்ட். 5 வந்து காம்படிட்டர் லிஸ்ட் எடுத்து அதுல வந்து எனக்கு ரொம்ப அப்படி பெட்டரா பண்ணக்கூடாது. ரொம்ப ஒர்க் பண்ண மாதிரி தோணுது அப்படி இதுதான். இல்ல இல்ல, அப்படி பண்ணக்கூடாது. காம்படிஷன் அனாலிசிஸ் இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய ஓகே. அனலைசிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது நீங்க ஃபுல்லா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா உங்க வெப்சைட்ல ஐயோ நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, வேற மாதிரி இப்பயே உங்களுக்கு வந்துருச்சா, இந்த மாதிரி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் ஆமா, ரொம்ப கிளியரா இருக்கு. ஆமா, ஆமா. நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? ஸோ அதே தான் இப்போ வந்து இவங்க இவங்க கிரேசி பெட் பாயிண்ட்டுக்கும் நான் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க, வெப்சைட் கிளியரா இருக்கணுங்க, பயங்கர டிசைன் எல்லாம் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொன்னா அவங்க கேட்க ம். மாட்டேங்கிறாங்க. உங்க டிசைன் மேலே வேணும், உங்க டிசைன் மேலே வேணும்னு சொல்லி ம். அதே மாதிரியே வேணும்னு கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க அவங்களுமே. ம். ஸோ இப்போ கிளிக் பண்ணுங்க, மேலே கீழே வாங்க, கீழே வாங்க. சார் இங்க பாருங்க, கேட் கேர்டேக்கர்ஸ் இருங்க நியர் மீ. இருங்க, அது புரியுதுங்க, கீழே வாங்க. ம். கீழே வாங்க. இவங்க வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. கீழே வாங்க. ம். எனக்கு தெரிஞ்சு அவங்க இங்க வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ் சப்மிஷன் பண்ணியிருக்காங்க எங்கேயோ. இது வந்து ம். ஒரு கைண்ட் ஆஃப் பேக்லிங்க் தான், இது பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன், நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் இவங்க காம்படிட்டர்ஸ் தானே, இவங்க எங்க பேக்லிங்க் எடுத்திருக்காங்க, நம்ம எங்க ம். போய் நம்மளும் எடுக்கணும், அதெல்லாம் வந்து ஃபியூச்சர் கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பத்தி வரி சொல்லிட்டுருங்க. ம். எனக்கு டிசைன் தான். இப்போ உங்க டிசைன் நீங்க இந்த ஹோம் பேஜும் அதையும் ஓபன் பண்ணுங்க, நான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு ஆடியன்ஸா எப்பயுமே நினைங்க, நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா எப்பயுமே பார்க்காதீங்க. நாம ஒரு டாக் கேருக்கு, ஒரு டாக் இதுக்கு பண்ணா என்ன பண்ணுவோம் அப்படின்றத நீங்க அப்படி திங்க் பண்ணி பாருங்க. இந்த சைட் நல்லா இருக்குதுங்க. மேபி இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஒரு சின்ன லாஜிக் சொல்றேன் பாருங்க. ஆ. இப்ப நம்ம அந்த அந்த வெப்சைட் பேர் என்னது, பாவ். பாஸ் பேஸ். ஆஹ், அவங்க உங்க வெப்சைட் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னா, இது நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. எல்லாரும் அப்படிதான், ஹியூமன் மென்டாலிட்டி ஓகே. அப்படிதானே. இது நல்லா இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. இது டிசைனா சூப்பரா இருக்குதுங்க, டிசைனா சார் ஆனா எனக்கு நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. இது பார்த்தோன்னே ரொம்ப ஒரிஜினலா தெரியுது. அப்படின்னா நாங்க போறதே வேண்டாம் அவங்க இடத்துக்கு. புரியுதா நான் சொல்றது? அவங்க இடத்துக்கு நான் போறதே வேண்டாம். அவங்க அவ்வளவு லைவா காமிச்சிருக்காங்க அந்த ஒரு பேஜ்லயே, ஹோம் பேஜ்லயே. நம்மளோடது வந்து என்ன சொல்றது, ரொம்ப ரியலிஸ்டிக்கா தெரியல. அப்படின்னா டிசைன் நல்லா இருக்கு, எனக்கு இதேதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதேதான் ரியலிஸ்டிக்கா இல்ல. ம். இதேதான் பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இதேதான் நடந்திருக்குது. அவங்களுக்கு சொன்னா கோவம் வருதுங்க. அவங்களுக்கு டிசைன் பண்ணாங்களே, அவங்களுக்கு இல்ல சொன்னா இல்ல, கோவம் வருது. உண்மை இது. ம். இதை நான் விஸ்வா கிட்டயும் சொல்லியிருக்கேன். விஸ்வா, இது வந்து எனக்கு பழைய வெப்சைட்டே நல்லா இருந்த மாதிரி இருந்தது. பழைய வெப்சைட்டே நிறைய டிராஃபிக் கொடுத்தது, நல்ல லீட்ஸ் ம். இருந்தது. பசங்க யாருமே வந்து வெப்சைட்டை குறை சொல்லலை, எதுவுமே சொல்லலை. பட் இது வந்து எனக்கு அது ஒட்டவே இல்லை ஆக்சுவலா, ஒரு கனெக்ஷனே இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி பிளைனா இருக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படின்னா இந்த பேட்டர்ன்லயே, இந்த கலர் காம்பினேஷன்லயே ரொம்ப இது வந்து இப்ப சார் ஒண்ணு வேண்டாம், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இது வந்து சர்வீஸ் லிஸ்ட் நம்மளோடது, ஆர் சர்வீசஸ் போட்டிருக்கோமா? ம். ஓகே, டிசைன் வைஸ் பெட் வைஸ் எல்லாம் நல்லா போட்டிருக்காங்களா? அதே இங்க பாருங்க. நான் இது நேத்து செக் பண்ணேன், இத பார்த்துட்டு தான் சரி உங்ககிட்ட சொல்லலாம். எங்க ஹோம் பேஜ் கிட்ட போறேன். நீங்க எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க, அதான் பெட்டர். ஏன்னா
நம்ம வந்து பாக்குறேன் கோலை வந்து பெருசா வைக்கிறோம், அதனால எல்லாத்தையும் செக் பண்ணி தாங்க ஆகணும். பாருங்க சார். இப்போ இவங்களோடது சர்வீஸ் பாருங்க. இந்த இந்த கீழ இருக்கிற இமேஜ் விட்டுருங்க. கீழ இருக்கிறது 2 3 ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபிஃப்த் இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. அப்படின்னா மேபி நம்ம இது பண்ண கஷ்டப்பட்டு பண்ணிருப்போம். ஆனா இந்த மாதிரி ஒரிஜினல் இமேஜஸ் போடும்போது பாக்குறவங்களுக்கு அது வந்து ரொம்ப லைவா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரன்னிங் பிசினஸ் மாதிரி தெரியுது. இது வந்து ஆமா, இப்ப நம்ம புதுசா ப்ரமோஷன் பண்ற இவ்வளவுதாங்க, மாதிரி இவ்வளவுதான். இருக்கு. இது வந்து ரொம்ப ரன்னிங் இதுதான் பிசினஸ் நான் மாதிரி என் இருக்கு. வெப்சைட்டுக்கும் என் வெப்சைட்டுக்கும் சொன்னேன். ஆனா அவங்க ஏத்துக்கிற மாதிரி இல்ல. இப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்களா? இதுமே பாருங்க சார். இப்போ வீடியோஸ் பாருங்க. எனக்கு இதை பார்த்துட்டு தான் தோணுச்சு நம்ம ரொம்ப வீடியோஸே போடும். ஏன்னா இது வந்து பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? நிஜம் சொல்லணும் சார், ரொம்ப அபிஷியலா தெரியல இந்த வீடியோஸ் நான் சொல்லிட்டு இருக்குது. ரொம்ப பெருசா ஒரு மாதிரி தெரியுது. Official ஆ பட் இல்லைங்க. என்னன்னா Official ஆ இல்ல. கஸ்டமருக்கு தேவை மாதிரி இருக்கு. உள்ள ஹோம் பேஜுக்கு தான் நிறைய டிராஃபிக் வரப்போகுது. இப்ப நீங்க கூகுள் ஆடே ரன் பண்ணீங்கனாலும் ஹோம் பேஜுக்குள்ள தான் வருவாங்க. வந்த உடனே ஓகே, ஒரு மாதிரி ஓகே, அவங்களுக்கு என்ன எஸ். ட்ரஸ்ட் பில்ட் ஆகுதா, சிம்பிள், ஆமா ஆமா ஆமா. என்ன சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அவ்வளவுதான். ம். இப்ப ஆமா. இந்த காஸ்ட் அங்க சொல்லல, பேட்ச் இது எந்த டைமிங்னு சொல்ல, எதுவுமே சொல்லல, சிம்பிளா முடிச்சிட்டாங்க. நாங்க இந்த சர்வீஸ் பண்றோம், எங்கிட்ட நிறைய ஆமா. பாருங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். இவ்வளவுதாங்க தேவை ஒரு வெப்சைட்டுக்கு. இதுக்கு தான் இல்ல நான் வந்து இன்வால்வ். கஸ்டமருக்கு தேவை என்ன வேணும் அப்படி இருக்கு சார் இது. இல்ல நம்ம அதுதான் நான் தப்பா சொல்றேன். பண்ணிட்டோம். இப்ப தப்பா பண்ணலைங்க. வேணு பெட் கேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், அனலைஸ் பண்ணணும். இப்ப அனலைஸ் யார் பண்ணணும்? ரிசர்ச் பண்றாங்க இல்லைங்களா, யூஎக்ஸ் ரிசர்ச்சர், அவங்க தான் ஆமா. அவங்க தான் பண்ணணும். ம். அவங்க எல்லாருமே என்ன அனலைஸ் பண்றாங்கன்னு எனக்கு சத்தியமா எனக்கு தெரியவே இல்லை. நான் பலமுறை சொன்னது தான். இப்ப நீங்க கூகுள் ஓபன் பண்ணிக்கிறீங்க, என்ன இப்ப கூகுள் ஓபன் பண்ணி பாருங்க, அதான் நம்பர் 1 வெப்சைட், கரெக்ட்டுங்களா? அதுல என்ன டிசைன் இருக்குது? வெறும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது, கரெக்ட்டுங்களா? சார் கேக்குதா? நீங்க இருக்கீங்களா? இருக்கு இருக்கு. பாருங்க, கூகுள் ஓபன் பண்ணி பாருங்க, அதுல என்ன இருக்குது? வெறும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இருக்குது, கரெக்ட்டுங்களா? ஆனா அது அவ்வளோ பெரிய வெப்சைட்டா இருக்குது. நம்ம அதுதாங்க மெயினா, அதுதான் யூஐ யூஎக்ஸ், அதுதான் இவங்க. ஆனா யூஎக்ஸ் தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஆப்னு வந்துட்டாவே அவங்க யூஎக்ஸை டச் பண்ணாம போயிருக்க மாட்டாங்க. நீங்க நீங்க கேட்ட டிசைன் மாதிரிலாம் ஆப்ல இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா சார், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் பில்ட் பண்ணணும். எல்லாமே இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி எல்லாமே இருக்கு இங்க உங்ககிட்ட. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு, கிளியரா இருக்கு ரொம்ப பேஜ். சரி, எவ்வளவு தேவை அவ்வளவு இருக்கு. நீங்க நிறைய அனலைஸ் பண்ணுங்க. ஹோம் பேஜ் தான் முடிச்சிருக்கோம், நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஒன்றும் ஆயிடல. உங்க பேஜ் நல்லா தாங்க இருக்குது, ஓவர் டிசைன் பண்ண மாதிரி இருக்குதுங்க, அவ்வளவுதான். இது வந்து நானும் சொல்ல, நிறைய டிசைனர்ட்ட நான் கேட்டேன். சார் இது வந்து டிசைன் வந்து ப்ரௌச்சர் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க சார், இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னாங்க. ஆனா சில பேருக்கு இது பிடிக்குது. இப்ப பாருங்க, கிரேசி பேட் பாயிண்ட்ஸ்க்கு எனக்கு இந்த மாதிரி தான் சார் டிசைன் வேணும்னு சொல்றாங்க. அப்ப பாத்துக்குங்க. ஏன்னா சம் பீப்புளுக்கு இது அட்ராக்ட் ஆகுங்க, சம் பீப்புளுக்கு அட்ராக்ட் ஆகாது. பட் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு பிசினஸ் ஓனரா புரிஞ்சுக்கிட்டீங்க, நம்மளுக்கு என்ன தேவைன்றது கரெக்டா உங்களுக்கு தெரியுது. ஆமா. இப்ப போய் அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க சொன்னதான் நாங்க பண்ணோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்க. இன்னொன்னு அவங்களோடது மிஸ்டேக் இருக்கு, என்னோடது இருக்கு. நான் ஒரு தடவை மேபி அனலைஸ் பண்ணியிருந்தா ஒரு ஐடியா வந்து என்னமோ. இல்லைங்க, அனலைஸ்ன்றது நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டரா அனலைஸ் பண்ணிருக்கணும். அட் எண்ட் ஆஃப் த கேஸ் வந்து நம்மளுக்கு லீட் ஜெனரேஷன் பண்ணணுங்க, கன்வர்ஷன் நடக்கணும். டிசைனை காமிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க சார். இன்னும் ஒண்ணு, இது ஒண்ணு பாருங்க. நீங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க இதுல. எனக்கே இப்ப பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் பழைய சைட்டத்துக்கு வச்சிடலாமான்னு இருக்கேன் நான். ஏன்னா அதுவே நல்லா இருந்தது. நான் அதையும் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நீங்களே இவங்களோட பிரீமியம் டாக் கேர் சர்வீஸ் இன் பெங்களூர். ஓகேவா? இவங்களோட பேஜ் ஒப்பீனியன் சொல்லுங்க சார் எனக்கு. இது நல்லா இருக்குங்க, இதுவுமே நீட்டா சேம் அதே ஃபீல் தான் இதுலயும் வருது பாருங்க. இவங்க தான் ஆக்சுவலா டாப் 1. இவங்க தான் டாப் 1. இவங்க தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்க வந்தப்போ உங்களுக்கு காமிச்சது இந்த பேஜ். இவங்களோட இதுதான் பேஜ் தான். இத பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களுமே ஆப் வச்சிருப்பாங்க. இதுவுமே சூப்பரா இவங்களது ஆப் இல்ல, இவங்களது ஆப் கிடையாது. இவங்களது நம்ம இப்ப வெப்சைட் பிளான் பண்ணிட்டு இருக்கோம்ல, அட்மின் பேனல் மாதிரி. அந்த மாதிரி இவங்களது வெப்சைட்ல எல்லா புக்கிங் வரும் பாருங்க. இங்க மேல போங்க, அந்த ஐகானை காட்டுங்க. பாருங்க, வி ஆர் பெஸ்ட். ரொம்ப சிம்பிளா போட்டாங்க, ரொம்ப அடிக்கல. இதுதான் வந்து கரெக்டான யூஐ. அவங்க மினிமலா பண்ணிருக்காங்க, மினிமலிஸ்ட் டிசைன் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்சம் கீழே நம்ம 2 பேருக்குமே யூஎக்ஸ் தெரியாது. பட் இருந்தாலும் இவ்வளவு தூரம் டிஸ்கஸ் பண்றோம். நம்ம டிஸ்கஸ் பண்றது கரெக்ட் தான். ஆனா பாருங்க, இங்க இருக்கு உங்களுக்கு புக்கிங்ஸ். உங்களுக்கு ஆப் கிடையாது, இங்க இருக்கு புக்கிங் ஸ்லாட்ஸ் எல்லாமே.
ரொம்ப சிம்பிளா அழகா நீட்டா புரியுதுங்க. அதுதாங்க முக்கியம். டிசைன்ல ரொம்ப அடிக்கல. ஒயிட் பேக்ரவுண்டுக்கு கிளீனா யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியலிஸ்டிக் இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ம் ரியலிஸ்டிக் இமேஜஸ் வந்து மோர் கனெக்டபிளா இருக்கு. கீழ வாங்க, ஃபுட் இருக்கு வாங்க. ஆர் யூ கெட் இது நல்லா இருக்குங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. சின்ன கம்பெனிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பிராண்டா, கொஞ்சம் கிராண்டா பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது இயல்பாவே அவங்களுக்கு மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் பெரிய ம் கம்பெனி நல்லா பிராண்டா இருக்காங்கன்னா, அவங்க சிம்பிளா தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் டிபெண்ட் அப்பான் டிசைன்ங்க. அதுக்கு தான் யூஐ, யூஎக்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. நமக்கு ஆடியன்ஸுக்கு என்ன தேவையோ அத குடுக்கணும். இப்ப இப்ப இதுல ஒரு விஷயம் நடந்திருக்கும் கண்டிப்பா. நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? எனக்கு இந்த மாரி வேணும்னு கேட்டிருப்பீங்க. அவங்க என்ன நெனச்சிருப்பாங்க? சரி கஸ்டமர்ஸ் நம்ம கிளையன்ட் சொல்றாங்க, அந்த மாரி பண்ணிடுவோம்னு அவங்க பண்ணியிருப்பாங்க. இதான் நடந்திருக்கும். ம் ஆனா அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, ஆஸ் எ யூஎக்ஸ் டிசைனரா அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, இல்ல நான் இதுதான் இதுதான் கரெக்ட்ன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ம் ஓகேங்களா? நான் என்ன கேட்டா நான் என்ன பண்ணுவேன், இப்ப டிசைனர்ஸ் பெங்களூர் நீங்க பார்த்திருப்பீங்க. நான் என்ன கேட்டா ம் நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு மார்க்கெட்டிங் சைட்ல இருந்து யோசிச்சு தான் நான் எனக்கு இப்படி வேணும்னு கேட்பேன். இல்ல ம் எனக்கு வந்து டிசைன் இப்படிதான் இருக்கணும், யூஐ இப்படிதான் இருக்கணும், இந்த பட்டன் கலர் நீங்க அதை எதனா வச்சுக்கீங்க எனக்கு தெரியாது. பார்க்க லைட்டா ம் இருக்கணும், அடிக்க கூடாதுங்க டிசைன். பாருங்க இது வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணாலும் எனக்கு லைட்டா ஃபீல் ஆகுது. அப்படியே உங்க வெப்சைட் எடுத்து ஓபன் பண்ணி பாருங்க, ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. ரொம்ப ஓவர் டிசைன் பண்ண மாதிரி இருக்கு. நல்லா இருக்குதுங்க. எஃபோர்ட் போட்டிருக்கோம். எல்லாம் நீட்டா இருக்குது. புக்கிங்லாம் இருக்குது. ஒரு மாதிரி சில்ட்ரன்ஸுக்குலாம் லைக் ஆகுற மாதிரி இருக்கு. எல்லாம் யூனிக்கா சூப்பரா இருக்குது. ஆனா ஏதோ ஒரு கனெக்டபிள் மிஸ் ஆகுதுங்க. அதே தான் பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நான் சொன்னேன். ஏதோ ஒரு கனெக்டபிள் மிஸ். சார் நான் ஒரு ஐடியா பண்றேன் நானு. எப்படி இருந்தாலும் இப்ப நீங்க நாளைக்கு இல்ல தானே, நான் நாளைக்கு ஃபுல் டே டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நானு இதுல வந்து இப்ப வந்து இன்னொன்னு இல்ல இல்ல சொல்லட்டா, நம்ம நீங்க பேஜ்ல இன்னும் வேலை இருக்கு. இல்ல நீங்க என்ன அனலைஸ் பண்றீங்கன்னா, நீங்க எதுவும் அனலைஸ் பண்ண போகாதீங்க. தேங்க் ம் காட் கிரேஸ் இன்னும் டெவலப் பண்ணல எதையும். ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் தான் ம் முடிஞ்சிருக்குது. நான் என்ன ம் சொல்ல வரேன்னா, எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாருங்க. சென்னையில கூட ம் ஓபன் பண்ணி பாருங்க. ஹைதராபாத்லயும் ஓபன் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் டாக் சர்வீஸ் எடுத்து பாருங்க. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு பாருங்க. ம் கஸ்டமரா ஓபன் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ம் நாம ஒரு கஸ்டமர் என்ன ஃபீல் ஆகுது அப்படின்றத பாருங்க. அப்போ உங்களுக்கு ம் என்ன ஃபீல் ஆகுது சரி, அப்படின்னு. ஓகே. செக் பண்ணிட்டு எனக்கு என்னன்னா, இப்ப நம்ம பேஜ்ல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்க கீழே லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. என்னது இது இருக்குல்ல, இங்க எல்லாமே வீடியோஸ் வரணும்னு சொல்லியிருக்கேன். நம்மளோடது இல்ல அதெல்லாம் வச்சிடலாங்க. அதெல்லாம் வந்துட்ட பிறகு நல்லா தெரியும். மேபி அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கும் அந்த ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கிடைக்கும். இங்க எல்லாம் இந்த ஆமாமா. மூமெண்ட்ஸ் இருக்குல்ல. நான் இப்போ சொல்றேங்க. உங்க வெப்சைட் நல்லா இல்லைலாம் சொல்ல. நல்லா இருக்குது. ஆனா ம் கொஞ்சம் ஓவர் டிசைன் பண்ண மாதிரி மேபி நம்மளுக்கு இது ஓவரா தெரியலாம். மேபி மேபி நான் தான் சொன்னேன் பாத்தீங்களா, ஸ்டார்டிங்ல சொன்னேன் பாத்தீங்களா, மேபி அந்த வெப்சைட் ஓனர் உங்க வெப்சைட் பார்க்கும்போது அடடா இது நல்லா இருக்குதுன்னு நினைக்கலாம். சொல்ல முடியாது. ம் ஓகேங்களா? ஆனா ம் வெப்சைட்டா பார்த்தா நல்லா இருக்குது. பட் அது நீங்க ஒண்ணு காமிச்சீங்க பாத்தீங்களா, பாவ் அப்படின்னு ஒரு வெப்சைட். அது வந்து ஸ்பேஸ். ம் கிளியரா இருக்குது. அது கிளியரா நான் இதான் ம் சொல்ல வரேன் ஆடியன்ஸ்க்கு. ரொம்பலாம் ஓவரா போட்டு இழுக்கல. கிளியரா ம் இதுதான் நான் சொல்ல வரேன். கிளியரா சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ம் வெப்சைட் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. உள்ள வந்து உடனே ஜம்ப் ஆகி வெளியே போறாங்களான்னு தான் கூகுள் பார்ப்பாங்க. அதுவுமே ரேங்கிங்ல வந்து மெயின் ஃபேக்டர் தான். ம் ஸோ அது வந்து பவுன்ஸ் ரேட்னு சொல்லுவாங்க. பவுன்ஸ் ரேட் அதிகமாயிடுச்சுனாலும் கஷ்டம் தான். ஸோ சரி, ஓகே. இருங்க. நான் ரிசர்ச் பண்றேன். நீங்க ஸ்கிரீனை ஸ்டாப் பண்ணுங்க. நான் என்னோட எக்ஸாம்பிளே நான் காமிக்கிறேன். இருங்க.